அடுத்ததாக இயக்குனர் திரு வெற்றிமாறன் அவர்களை அஞ்சலி செலுத்த மேடை கலைக்கிறோம். வாழ்க்கையில நாம நிறைய பேரை சந்திக்கிறோம். நிறைய பேரை நாம கடந்து போறோம், வர்றோம், இழக்கிறோம், பெறோம். ஒருத்தர் சிலரோட மறைவு தான் நம்மள கொஞ்சத்தை எடுத்துட்டு போயிடும். We lose a part of ourselves in someone else. அப்படியான ஒரு மறைவு தான் வெற்றி துரைசாமியுடைய மறைவு. எனக்கு வெற்றி துரைசாமி தன்னை எங்க சினிமா சம்பந்தமான இடங்கள்ல எங்க அறிமுகப்படுத்திக்கிட்டாலும் என்னுடைய ஸ்டூடெண்ட் தான் தன்னை அறிமுகப்படுத்திக்குவாரு. அவரு என்கிட்ட தான் சினிமா கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. உண்மையில சொல்லணும்னா நான் தான் அவர்கிட்ட நிறைய கத்துக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் ஒவ்வொரு விஷயமும் எனக்கு நிறைய விஷயங்களை அவர் சொல்லி கொடுத்துருக்காரு. எனக்கு எங்க 2 பேருக்கும் பொதுவான இன்ட்ரெஸ்ட் நிறைய இருக்கு. அந்த இப்போ பறவைகளா இருக்கட்டும், விலங்குகளா இருக்கட்டும், இது தொடர்பான இன்ட்ரெஸ்ட் எங்க 2 பேருக்குமே பொதுவான இன்ட்ரெஸ்ட் நிறைய இருக்கு. அது எல்லாத்த பத்தியும் அவ்வளவு பேஷனேட்டா தெரிஞ்சு வச்சிருக்கிறது மட்டும் இல்லாம அதுக்காக ஒரு பெரிய தேடல் இருக்கிற ஒரு மனிதர். அவருடைய அந்த தேடல், அவருடைய அந்த பயணங்கள், ஒரு நல்ல வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபர். அவரு நேஷனல் ஜியோகிராபிக் பெஸ்ட் வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபர் விருதெல்லாம் கூட வாங்கியிருக்காரு. அவரு ஆர்டிக் ரீஜன் போய் போலார் பேரை போட்டோ எடுத்திருக்காரு. போன வருஷம் ஆப்பிரிக்கா போயிட்டு ஒரு கொரில்லா ஃபேமிலிய எல்லாம் போட்டோ எடுத்திருக்காரு. அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த பயணமும். ஸ்னோ லெப்பட பார்க்கறதுக்காக போயிருக்காரு, போட்டோ எடுக்கிறதுக்காக போயிருக்காரு. ஒரு பேஷனேட்டான டிராவலர், பேஷனேட்டான பர்சன் அண்ட் ஒரு பெரிய லேர்னர். அண்ட் எனக்கு தனிப்பட்ட முறையில் கடந்த 10-11 வருஷமா நான் என்ன செஞ்சாலும் அதுல அவருடைய பங்களிப்பு ஏதோ ஒரு விதத்துல இருக்கும். அவருடைய மறைவு சட்டுன்னு யாருக்குமே ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இல்லாத ஒரு பெரிய இழப்பா இருக்கு. மனம் மறுக்குது அதை ஏத்துக்கிறதுக்கு. இது வேண்டாம் அப்படின்னு சொல்லுது. ஆனால் காலம் நம்மளை அடிக்கடி இந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள்ல நிறுத்துது. ஐஏஎஃப்சியின் சார்பாக ஒரு முதல் திரைப்படம் எடுக்கக்கூடியவர்களுக்கு, ஐஏஎஃப்சி சார்பாக தமிழ் திரைப்படம் எடுக்கிறவங்களுக்கு ஒரு விருது வழங்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்திருக்கோம், பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னும் ஃபர்தரா அதை பத்தியான தெளிவான விஷயங்களை கொடுப்போம். அதே போல அவர் ஒரு சிறந்த வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபர்ன்றதால அவருடைய நினைவாக அவரோட பேர்ல ஐஏஎஃப்சி சார்பா வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபர்ஸுக்கும் ஒரு விருது வழங்கலாம்னு சொல்லி ஒரு எண்ணம் இருக்கு. அதையும் செயல்படுத்த விரும்புகிறோம்.